மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தாங்க மாமா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. சுத்தம் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மதிய பொரியலுக்கு எடுத்து வச்சுக்கரலாம். பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் போடும்போது 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு வரும். போதும். இது மறுநாள் நாளைக்கு சட்னி வச்சுக்கரலாம். கொஞ்சம் வச்சுட்டு மதியத்துக்கு நாளைக்கு கூட்டு வச்சுக்கரலாம். இது சரியாக போகும். பாருங்கள், இந்த தண்டு புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் கிள்ளிட்டு இந்த வேர் கொத்தமல்லி வேர் எல்லாம் இருக்குது. இது நாளைக்கு சூப்பு வச்சுக்கலாம். இது ஒரு நேரத்துக்கு சரியாக போயிடும். காலையில் வெறும் வயிற்றில் சூப் வச்சு கொடுக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த தண்டு மணத்தக்காளி தண்டு இதுவும் நாளைக்கு மறுநாள் வைக்கணுங்க. இது ஃபுல்லாக ஒரே நாள் வைக்க முடியாது. அதனால் ஒரு நாள் காலையில் 2 நாளைக்கு வச்சுக்கரலாம். நல்லா சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுட்டோம்னா வைக்கும்போது அப்படியே கழுவி விட்டு கட் பண்ணி வச்சுக்கரலாங்க. சாம்பார் காலையில் வச்சது, தோசைக்கு வச்சது இருக்குது. மதியத்துக்கு சரியாக போயிடும் 2 பேர்த்துக்கு. பயிறு தம்பிக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸ்கூலுக்கு. பாசி பயிறு அது இருக்குது. இந்த கீரை பொரியல், சாதம் வைக்கணுங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன சமையல்னு சொல்லுங்கள். கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சுங்க. கிரைண்டரில் மாவு போட்டு அப்படியே இருக்குது. இன்னும் கரண்ட் வரவும் சாயந்தரம் தான் ஆட்டணும். என்ன பண்ணுறது? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பாருங்கள். எல்லாம் தண்டா இருக்குது. நல்லா இருக்குது. பாய்.